வணக்கம். டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், as per the Disaster Management Act 2005, there are 12 notified disasters in India அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். இந்தியாவில் மொத்தம் எவ்வளோ நோட்டிஃபைட் டிசாஸ்டர்ஸ் இருக்குன்னா 12 நோட்டிஃபைட் டிசாஸ்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? சைக்ளோன், எர்த்குவேக், ஃப்ளட்டு, சுனாமி, ஃபாரஸ்ட் ஃபயர், கிளவுட் பர்ஸ்ட், இந்த மாதிரி ஒரு 12 டிசாஸ்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் கீழே தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. கிளவுட் பர்ஸ்ட் இஸ் ரெகனைஸ்ட் as ஒன் ஆஃப் த 12 டிசாஸ்டர்ஸ் அண்டர் த ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, அமெரிக்கா ஹாஸ் இம்போஸ்ட் ஹவு மெனி பர்சன்டேஜ் ஆஃப் டாரிஃப் ஆன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி அமெரிக்கா ஒரு 25% டாரிஃப் வந்து போட்டிருந்தாங்க. இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய ப்ராடக்ட்ஸ் மேலே 25% வரி வந்து போட்டிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி இன்னொரு 25% இன்க்ரீஸ் பண்ணி 50% வந்து போட்டிருக்காங்க. சரியா? ஸோ 50% அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, த மேன் ஹூ ஃபெட் இந்தியா வாஸ் அ பயோகிராஃபி ரிலேட்டட் டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பிரியம்படா ஜெயக்குமார் அப்படிங்கிறவங்க தான் இந்த பயோகிராஃபியை வந்து எழுதியிருக்காங்க. சரியா? பிரியம்படா ஜெயக்குமார் அப்படிங்கிறவங்க. ஸோ இந்த பயோகிராஃபி யாரோட தொடர்பு படுத்தி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த மேன் ஹூ ஃபெட் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்.எஸ். சுவாமிநாதன் அவர் ரிலேட் பண்ணி தான் இந்த பயோகிராஃபியை வந்து எழுதியிருக்காங்க. சரியா? ஸோ எம்.எஸ். சுவாமிநாதன் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, த ரெப்போ ரேட் ஃபிக்ஸ்டு பை ஆர்பிஐ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்பிஐயோட ரெப்போ ரேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆர்பிஐயோட ரெப்போ ரேட், ரெப்போனா ரீபர்ச்சேசிங் ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆர்பிஐ 5.5% அதை வச்சிருக்காங்க ரெப்போ ரேட். ரெப்போ ரேட் கம்மியா இருக்கப்ப பேங்க் வந்து அதிகமா கடன்களை வந்து கொடுப்பாங்க. சரியா? லாஸ்டா, ப்ரொஜெக்டட் இன்ஃப்ளேஷன் ரேட் பை ஆர்பிஐஸ் மானிட்டரி பாலிசி கமிட்டி ஃபார் த இயர் 2025-26 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் ரேட் எப்படி இருக்கும், இந்த ஃபினான்ஷியல் இயரோட இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அது 3.1% இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.